ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் சுக்கா தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இது வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா எல்லாமே வந்து ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து வதக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்து நம்ம வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. வந்து நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நான் அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன். சிக்கனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சைஸில் நம்ம வந்து சிக்கன் 65க்கெலாம் பொரிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம். நம்ம வந்து மசாலா எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து போட்டு அப்படியே அந்த ஊற வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுவிடுங்க. வத்தல் பொடி வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கிடலாம். கரம் மசாலா போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிடலாம். மல்லிப்பொடி போடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மல்லிப்பொடி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு விடலாம். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணணும். இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணும்போது தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறி நமக்கு வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வந்து குக் ஆகி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து தயிர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து தயிர் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுக்கு நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான். இப்போ இதையும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த இறைச்சியில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போடலைன்னா அதே அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம இறைச்சி வந்து ஊற வைக்கும் போதே நம்ம வந்து அப்போவே இதே மாதிரி நீளமாக பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதிலே கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணலாம். அப்படியும் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. இந்த சிக்கன் வந்து குக் ஆகிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே அதிலே நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து பிரிஞ்சு வரும். இப்போ இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வந்திருக்கும். இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இப்போ போடாட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி கூட போட்டு சேர்த்துக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த கேரமலைஸ் ஆகி இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் வந்து இதை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நல்லா டார்க் கலரில் இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணிக்கிடலாம். அப்போ தண்ணி எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வற்றிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிடலாம். அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திறந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அடியில் பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி எல்லாமே போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருஞ்சீரக பொடி அதையும் போட்டுடல. இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து அதிலே அப்படியே நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து போடுறோம். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீயை வந்து நல்லா வந்து கம்மி பண்ணிடணும். நான் அன்றைக்கி விறகடுப்பில் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதேமாதிரி மண் சட்டியில் பண்ணும்போது அந்த சூடு வந்து அதிலே நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கன் சுக்கா பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண் சட்டியில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி விறகடுப்பில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து சிக்கனுக்கு வந்து கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.